ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் நித்திரையே நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். Psalm 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்லி தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக தடவை சவுலினாலே துரத்தப்படுகிறவன், கெபிகளிலும் வனாந்திரங்களிலும் அவன் அலைந்து திரிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 18 ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இதில் நீங்கள் பிகினிங்கில் அந்த ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லி பார்க்கிறோம். What is the reason behind it? How God was a stay to David. கர்த்தர் எப்படி அவருக்கு ஆதரவாக இருந்தார், ஏன் ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, 20 24 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் 20-24 சங்கீதம் 18 வாசிக்கிறோம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்கணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட தாவீது இப்படி சொன்ன இந்த 20-24 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி நடக்க வேண்டும். 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய how much time we spend with the Bible, how much time we spend in prayer, that we have to see every day. ஒவ்வொரு நாளும் அதை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆபத்து நாள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வந்தாலும், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய்
இருந்தார். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமானால் தாவீது நடந்தது போல நாமும் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் ஆதரவாக இருப்பார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதை ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார் என்று சொல்லுகிறார். நியாயங்களை எல்லாம் நான் கை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்ரைட்னஸ் ஆஃப் ஹார்ட் நீங்கள் கட்டளையிடும்படி செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உத்தம இருதயத்தை தரும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.